சான்றிதழ்களை பாதுகாக்கும் டிஜிட்டல் லாக்கர் திட்டத்துக்கான சிறப்பு பதிவு முகாம் நெல்லையில் நடைபெற்றது. மத்திய அரசு ஜூலை 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை டிஜிட்டல் இந்தியா வாரத்தை கொண்டாடி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கல்வி சான்றிதழ்கள், பாஸ்போர்ட் உள்ளிட்ட முக்கியமான சான்றிதழ்களை இணையத்தில் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளும் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின்படி ஆதார் எண் வைத்திருக்கும் ஒவ்வொருவரும் டிஜிட்டல் லாக்கர் கணக்குகளை துவக்கிக் கொள்ளலாம். நெல்லையில் நடந்த சிறப்பு முகாமில் ஏராளமான மாணவர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு டிஜிட்டல் லாக்கர் கணக்குகளை தொடங்கி அதற்கான ரகசிய குறியீட்டு எண்ணை பெற்றுச் சென்றனர். டிஜிட்டல் இந்தியா ஸ்கீம் படி இந்த லாக்கர் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதாவது சர்டிஃபிகேட்ஸ்லாம் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம கையில் சுமந்துட்டு போதுக்கு பதிலாக இது எல்லாமே எலக்ட்ரானிக்காக ஸ்கேன் எடுத்து நம்மளோட லாக்கரில் அவங்க சேவ் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ இது மூலியமாக டைம் கன்சம்ஷன் எல்லாமே குறையும்னு ஃபியூச்சரில் நம்புகிறேன். ஒவ்வொரு சிட்டிசனும் டிஜிட்டல் லாக்கர் என்பதை கிரியேட் பண்ணிக்கொள்ள வேண்டும், உருவாக்கி கொள்ள வேண்டும். அதில் தங்களது ஒவ்வொரு பர்சனல் டாக்குமெண்ட், சர்டிஃபிகேட்டு, கல்வி சான்று, கம்யூனிட்டி சான்று, பர்த், டெத்து சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அனைத்தையும் ஸ்கேன் செய்து அது ஸ்டோர் செய்து வைத்துக் கொள்ளலாம். தாங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் அதிலிருந்து தாங்கள் அதை எடுத்துக்கொள்ள பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இனிவரும் காலங்களில் பல்வேறு அரசு துறைகளில் இருந்து நாம் பெற வேண்டிய சான்றிதழ்களை டிஜிட்டல் லாக்கர் முறையில் இணையதளம் வழியாக எளிதில் பெற்றுக்கொள்ளும் வசதி அறிமுகப்படுத்தப்படும் என்று தேசிய தகவலியல் அதிகாரிகள் தெரிவித்தனர்.